செங்கடலில் உள்ள யுஎஸ்எஸ் காரி ட்ரூமன் மீது கவுதிகள் கப்பல் ஏவுகணை தாக்குதல். ஹமாஸை அதிகாரத்திலிருந்து அகற்ற இஸ்ரேல் கடைசி எச்சரிக்கை. இஸ்ரேலிய விமானப்படையால் அளிக்கப்பட்ட ஏமனின் ஏவுகணை. கருங்கடலில் போர் நிறுத்தத்தை விரிவுபடுத்த சவுதி அரேபியாவில் உக்ரைன், அமெரிக்கா. புதிய அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஈரானை அழைக்கும் அமெரிக்கா. ட்ரம்பை படுகொலை செய்ய ஈரான் சதி. ஏமனின் தலைநகர் சனாவில் நேற்று மாலை அமெரிக்க விமானப்படை நடத்திய புதிய வான்வழி தாக்குதல்களில் 7 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட குறைந்தது 9 பேர் காயமடைந்ததாக கவுதி நடத்தும் அல் மசீரா டிவி தெரிவித்துள்ளது. சனாவின் ஜெரா பகுதியில் கட்டுமானத்தில் இருந்து ஒரு கட்டிடத்தை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அருகிலுள்ள குடியிருப்பு கட்டமைப்புகள் சேதமடைந்தன மற்றும் அருகிலுள்ள கட்டடத்தில் தங்கியிருந்த பொதுமக்கள் காயமடைந்தனர் என்று குறித்த செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. சனிக்கிழமைக்கு பிறகு இப்பகுதியில் நடந்த 2வது அமெரிக்க தாக்குதலாக இந்த தாக்குதல் அமைந்துள்ளது. முன்னதாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 53 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 98 பேர் காயமடைந்தனர் என்று ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்றைய தினம் இடம்பெற்ற தாக்குதல்கள் மற்ற பகுதிகளுக்கும் விரிவடைந்தன. அல் மசீரா, சாடா, அல் பைடா, ஹொடைடா மற்றும் அல்ஜா போன்ற ஆளுநர்களில் கவுதி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வடக்கு ஏமனை கட்டுப்படுத்தும் கவுதிகள் செங்கடலில் உள்ள யுஎஸ்எஸ் காரி ட்ரூமன் மீது கப்பல் ஏவுகணைகளை ஏவியதாக கூறினர். இது 72 மணி நேரத்தில் அவர்களின் 4வது தாக்குதல்கள் என்று கூறியது. இஸ்ரேல் தனது காசா தாக்குதலை நிறுத்தவும் பாலஸ்தீன பகுதிகளுக்குள் மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்கவும் அழுத்தம் கொடுக்க இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்களை மட்டுமே குறிவைத்து கடல்சார் தாக்குதலை நடத்துவதாக அந்த குழு வலியுறுத்துகிறது. கடந்த சனிக்கிழமை கவுதி இலக்குகள் மீது தாக்குதல்களை தொடங்கிய அமெரிக்க ராணுவம் சர்வதேச கப்பல் பாதைகளை பாதுகாப்பதே இந்த பிரச்சாரத்தின் நோக்கம் என்று கூறுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சனிக்கிழமை கவுதிகளை தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் அல்லது தீவிரமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார். நீங்கள் இதற்கு முன்பு பார்த்திராத அளவிற்கு நரகம் உங்கள் மீது பொழியும் என்று அறிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேல் புதிய தரைவழி நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. பாலஸ்தீன பிரதேசத்தில் வசிப்பவர்களுக்கு பணிய கைதிகளை திருப்பி அனுப்பவும் ஹமாஸை அதிகாரத்திலிருந்து அகற்றவும் கடைசி எச்சரிக்கை என்று அழைக்கப்பட்டது. ஜனவரியில் தற்காலிக போர் நிறுத்தம் முடிவடைந்ததிலிருந்து இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களின் மிக மோசமான அலையை தொடர்ந்து இந்த புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல் பாதுகாப்பு மண்டலத்தை விரிவுபடுத்தவும் வடக்கு மற்றும் தெற்கு காசாவிற்கு இடையில் ஒரு பகுதி இடையத்தை உருவாக்கவும் கடந்த நாளில் மத்திய மற்றும் தெற்கு காசாவில் இலக்கு வைக்கப்பட்டு தரைவழி நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை நாட்டின் பிராந்திய எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பு இஸ்ரேலிய விமானப்படையால் அளிக்கப்பட்டதாக ராணுவம் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளது. ஏவுகணை இஸ்ரேலின் எல்லையை நெருங்கும் போது நாட்டின் பல பகுதிகளில் வான்வழி தாக்குதல்கள் எச்சரிக்கைகள் ஒலித்தன. ராணுவம் கூறியது தாக்குதல் முயற்சி ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என்று கூறினார். ஏவுகணைகளை இடைமறிக்கும் நடவடிக்கையின் போது வெடிச்சத்தங்கள் கேட்டதாக அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த புதன்கிழமை நடந்த தொலைபேசி அழைப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோர் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே எரிசக்திக்கு எதிரான பகுதி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. செவ்வாயன்று ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஆகியோர் தங்கள் தொலைபேசி பேச்சுவார்த்தையில் உக்ரைனின் எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு போர் நிறுத்தத்துடன் தொடங்கும் என்று ஒப்புக்கொண்டு ஒரு நாளுக்கு பிறகு இந்த தொலைபேசி அழைப்பு வந்தது. உக்ரைனின் முழு போர் நிறுத்தத்தை நோக்கி செல்லும் வழியில் கருங்கடலுக்கு போர் நிறுத்தத்தை விரிவுபடுத்த குறித்து விவாதிக்க அமெரிக்கா மற்றும் உக்ரைனின் தொழில்நுட்ப குழுக்கள் வரும் நாட்களில் சவுதி அரேபியாவில் சந்திக்கும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸ் கையெழுத்திட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குர்ஸ் நிலைமை குறித்து ட்ரம்ப், ஜெலன்ஸ்கியும் விவாதித்தனர். மேலும் போர்க்கள நிலைமை உருவாகும் போது அவர்களின் பாதுகாப்பு ஊழியர்களிடையே நெருக்கமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டனர் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி உரையாடலின் போது ஜெலன்ஸ்கி கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகளை குறிப்பாக ஏவுகணை அமைப்புகளை கேட்டார். மேலும் குறிப்பாக ஐரோப்பாவில் கிடைக்கக்கூடியவற்றை கண்டறிய அவருடன் இணைந்து பணியாற்ற ஜனாதிபதி ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உக்ரைனின் மின்சார மற்றும் அணுமின் நிலையங்கள் குறித்தும் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியுடன் விவாதித்தார். மேலும் அந்த ஆலைகளை இயக்குவதற்கு அமெரிக்கா மிகவும் உதவியாக இருக்கும். அந்த ஆலைகளின் அமெரிக்க உரிமை அந்த உள்கட்டமைப்பிற்கு சிறந்த பாதுகாப்பாகவும் உக்ரைனிய எரிசக்தி உள்கட்டமைப்பிற்கான ஆதரவாகவும் இருக்கும் என்று கூறினார். ட்ரம்புடன் பேசிய பிறகு ஜெலன்ஸ்கி டுவிட்டரில் கருத்து பதிவிடுகையில் போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல் படிகளில் ஒன்று எரிசக்தி மற்றும் பிற சிவிலியன் உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகும். நான் இந்த நடவடிக்கையை ஆதரித்தேன். அதை செயல்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை
உக்ரைன் உறுதிப்படுத்தியது. இருப்பினும் கடந்த புதன்கிழமை வெள்ளை மாளிகை அறிக்கையில் ஜெலன்ஸ்கி பரிந்துரைத்தபடி பகுதி போர் நிறுத்தம் சிவிலியன் உள்கட்டமைப்பிற்கு பொருந்தும் என்று குறிப்பிடப்படவில்லை. வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் புதன்கிழமை பின்னர் செய்தியாளர் கூட்டத்தில் அமெரிக்காவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அனைத்து உளவுத்துறை பகிர்வுகளும் தொடரும் என்று உறுதிப்படுத்தினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு ஒரு கடிதம் அனுப்பியதாகவும் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு மிக விரைவில் ஒப்புக்கொள்ளுமாறு வலியுறுத்தியதாகவும் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இருப்பினும் தெஹ்ரான் இணங்க தவறினால் நாடு அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்க மாற்று நடவடிக்கைகளை பரிசீலிக்க ட்ரம்ப் தயாராக உள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான சர்ச்சையை ராஜதந்திர ரீதியாகவும் மிக விரைவில் தீர்க்க விரும்புவதாகவும் ஜனாதிபதி ட்ரம்ப் அயதுல்லா கமேனிக்கு தெளிவுபடுத்தினார். இது சாத்தியமில்லை என்றால் அதை தீர்க்க வேறு வழிகள் இருக்கும் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரி பிரெஜன் ஹியூஸ் தி நியூயார்க் போஸ்டிடம் தெரிவித்தார். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து உடன்பாட்டை எட்டுவதற்கு ட்ரம்ப் 2 மாத காலக்கெடுவை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அவர்களிடம் அணு ஆயுதம் வைத்திருக்க அனுமதிக்க முடியாது. மிக விரைவில் ஏதோ நடக்கப் போகின்றது. மற்ற வழியை விட ஒரு சமாதான ஒப்பந்தத்தை நான் விரும்புகின்றேன். ஆனால் மற்ற வழி பிரச்சனையை தீர்க்கும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்த கடிதம் ராஜதந்திர வழிகளில் அனுப்பப்பட்டது. முதலில் மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் ஈரானுக்கு மாற்றப்படுவதற்கு முன்பு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதி முகமது பின் சாஜித்திடம் ஒப்படைத்தார் என்று அக்சியோஸ் தெரிவித்தார். இருப்பினும் 2 மாத காலக்கெடு எப்போது தொடங்கியது என்பது தெளிவாக தெரியவில்லை. ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் சாத்தியமான ராணுவமயமாக்கல் குறித்து தகவல்களை நிவர்த்தி செய்வதே பேச்சுவார்த்தைகளின் நோக்கமாக இருந்தால் அத்தகைய விவாதங்கள் பரிசீலிக்கப்படலாம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் வருகின்றன. தேர்தல் காலத்தில் ட்ரம்பை படுகொலை செய்ய ஈரான் சதி செய்ததாக அமெரிக்க அதிநீதிமன்ற ஆவணங்களில் குற்றம் சாட்டினர். 2020ஆம் ஆண்டு ட்ரம்ப் உத்தரவிட்டு அமெரிக்க வான்வழி தாக்குதலில் குறிவைக்கப்பட்டு ஜெனரல் காசிம் சொலைமானின் கொலைக்கு தெஹ்ரான் பழிவாங்கவும் முயன்றுள்ளது. ஈரான் அவரை கொன்றால் தனக்கு எதிரான எந்தவொரு தாக்குதலும் ஆட்சியை அளிக்க தனது குழுவை விட்டு வெளியேறும் வெளிப்படையான வழிமுறையை தூண்டும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் செங்கடலில் வணிக கப்பல்களை தாக்கி வரும் ஹவுதி போராளிகளுக்கு ஈரானின் ஆதரவு குறித்து ட்ரம்ப் புதிய எச்சரிக்கைகளை விடுத்தார். கவுதிகளால் சுடப்படும் ஒவ்வொரு துப்பாக்கிச் சூடும் இந்த கட்டத்திலிருந்து ஈரானின் ஆயுதங்கள் மற்றும் தலைமையிலிருந்து சுடப்பட்டதாக கருதப்படும். ஈரான் பொறுப்பேற்று விளைவுகளை சந்திக்கும். மேலும் அந்த விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று ட்ரம்ப் கடந்த திங்களன்று ட்ரூத் சோசியலில் குறிப்பிட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை சவுதி அரேபியாவில் நடைபெறவிருக்கும் அமெரிக்க மற்றும் ரஷ்ய பிரதிநிதிகள் குழு பேச்சுவார்த்தையில் உக்ரைன் பங்கேற்காது என உக்ரைன் ஜனாதிபதி ஆலோசகர் மைக்கைலோ போடோலியாக்கி மேற்கோள் காட்டி தி கார்டியன் செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது. உக்ரைன் தொடர்பான மேலும் பேச்சுவார்த்தைகள் எப்போது நடைபெறும் என்பதை கண்டறிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி இடையேயான தொலைபேசி உரையாடலின் முடிவுகளுக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம் என்று போடோலியாக் ஒப்புக்கொண்டதாக நேற்றைய தினம் அறிக்கை தெரிவித்துள்ளது. நேற்றைய அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வாட்ஸ் ரியாத்தில் அமெரிக்க மற்றும் ரஷ்ய தொழில்நுட்ப குழுக்களுக்கு இடையேயான வரவிருக்கும் சந்திப்பு குறித்து கிரெம்ளின் உதவியாளர் ஜூரி உஷாகோவுடன் உரையாடியதாக கூறினார். அங்கு அவர்கள் உக்ரைனின் சாத்தியமான போர் நிறுத்தம் குறித்து விவாதிப்பார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.